ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போட்டு இருக்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். கடுகு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போட்டிருக்க எல்லா விஷயமும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள்ங்க: கொத்தமல்லி, கடுகு எல்லாம் கலந்து வச்சுது, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காராமணி, வடித்து எடுத்தாச்சு காராமணியை, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், வேக வச்சு எடுத்து வச்ச காராமணி கொட்டை. இதை தண்ணி வடித்து எடுத்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக திட்டமாக ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி எண்ணெய் நிறைய தேவையில்லை, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் எண்ணெய். கடுகு போட்டுக்கலாம். சுண்டல் நீங்கள் தனியாக எடுத்து அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, அப்படியே கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு குழந்தைங்க கூட சாப்பிட மாட்டாங்க. இப்படிலாம் தாளித்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சுண்டல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடலாம். இப்போ அதிலே கொஞ்சம் போட்டு சால்ட்டு போட்டுக்கிறேன், உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குவோம். கம்மியாக இருக்குது, தண்ணி வடித்தோம்ல அதில் எல்லா சால்ட்டும் உப்பு எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம சால்ட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் எண்ணெய். நீங்கள் பாருங்கள், இது வாசனையே கமன்னு இருக்குது பாருங்கள். ஹெல்த்துக்கும் நல்லது. ஏதோ குழம்பு வைக்கிறோம், இது மாதிரி வச்சு கொடுத்து பாருங்கள், எல்லோரும் ரொம்ப சாப்பிட்ருவாங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதோ ஒன்று வீட்டில் நல்லா செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோதான். ஹோட்டலில் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்மக்கிட்ட ஈஸியாக செய்கிறது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சுண்டல் எப்படி தாங்க செய்யணும், சுண்டல் சும்மா வேய்ச்சி வச்சுட்டு அதை கவிச்சி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்ணுன்னு கிடையாது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு தோணும். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சுண்டல் செய்முறை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கணும். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதா?